நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 வரப்போகுது, 11 OS வரப்போகுது. இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு 10 நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 11 வரலாம். இந்த ஆண்ட்ராய்டு 11ல் நிறைய புது புது விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், நீங்கள் ஆண்ட்ராய்டு 11ல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆண்ட்ராய்டு 10ல் பயன்படுத்தலாம், ஆண்ட்ராய்டு 9ல் பயன்படுத்தலாம், ஆண்ட்ராய்டு 8ல் பயன்படுத்தலாம். அதாங்க மியூசிக் கண்ட்ரோல். இந்த மியூசிக் கண்ட்ரோலை வந்து உங்களுடைய குயிக் செட்டிங் பேனல்ல எப்படி பெர்மனண்டா எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வழக்கம் போல லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. சோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு பவர் ஷேட் நோட்டிஃபிகேஷன் பேனல் அண்ட் குயிக் செட்டிங்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட் ரன்னிங் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும்போது இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி ஆகணும். டியூல் சிம் எனேபிள் பண்ணிக்கோங்க, அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்சசிபிலிட்டி அதுக்கும் எனேபிள் பண்ணுங்கள். டேரெக்டாக எங்கே போகுதுன்னா உங்களுக்கு பவர் ஷேட் இதை நீங்கள் டேப் பண்ணி இதை அலோவ் கொடுங்க, அலோவ் கொடுத்துருங்க. மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பவர் ஷேட் எனேபிள் பண்ணுங்கள், அலோவ் கொடுத்துருங்க. எல்லாம் முடிஞ்சுது. எஸ் கோ டு டோன்ட் ஷோ அகெயின், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு ரன்னிங் இருக்குது. இது முதல்ல ஆஃபில் இருக்கும். இப்படி ஆஃபில் இருந்தால் இது இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேட் எனேபிள் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பக்காவாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் மீடியா பிளேயர் இன் குயிக் செட்டிங்ஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆப் டு அப்ளை சேஞ்சஸ், இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் ஆப் ஏதாவது பயன்படுத்துங்க. ஸோ என்னோட ஃபோனில் வந்து ஸ்பாட்டிஃபை இருக்குது. இந்த ஸ்பாட்டிஃபை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு பாட்டு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கண்ட்ரோல் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, குயிக் செட்டிங் பேனலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு 10, ஆண்ட்ராய்டு 9, ஆண்ட்ராய்டு 8 இந்த மாதிரி ஓஎஸில் வந்து நீங்கள் குயிக் செட்டிங் பேனலை வந்து மியூசிக் கண்ட்ரோலையும் நீங்கள் அமைச்சிக்கலாம். அதுவும் இந்த பவர் ஷேட் அப்ளிகேஷன் மூலியமா. ஸோ இந்த புத்தம் புதிய செட்டிங் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்ட்ராய்டு 11ல் வரப்போகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 11ல் வரக்கூடிய அந்த செட்டிங்கை வந்து இப்போமே நம்ம வந்து நம்முடைய ஃபோனில் பயன்படுத்தலாம் இந்த பவர் ஷேட் அப்ளிகேஷன் மூலியமா. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நான் பயன்படுத்தி பார்த்ததில் நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் டிஸ்பிளே ஆகலை. குயிக் செட்டிங் பேனலில் தான் இந்த மியூசிக் கண்ட்ரோல் வந்து டிஸ்பிளே இருக்குது. செமல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 11ல் வரக்கூடிய இந்த மியூசிக் கண்ட்ரோல் செட்டிங்ஸை எப்படி நம்முடைய ஆண்ட்ராய்டு 10ஓ 9லையோ எப்படி பயன்படுத்துறது, அதாவது குயிக் செட்டிங் பேனலை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் மூலமா நான் தெரியப்படுத்திருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை பற்றியும் என்னுடைய சேனலை பற்றியும் ஒரு 2 வரி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.